ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீமீனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டு ஏதாவது முடிச்சிருந்தோன்னா ஹோசோக்கும் ஹியோங்கியும் மீட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஹோசோக் மினியனை செக் பண்ணிவிட்டு கிம் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது யோங்கி ஹோசோக்கையும் கிம்மியும் பார்த்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மறைக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது கிம்மும் ஹோசோக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா யோங்கி தான் நின்றுட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. கிம் தான், என்ன சொல்கிறீங்க? நாங்கள் என்ன மறைக்கிறோம்? கிம், நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அண்ட் நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. நானும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹோசோக் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ யோங்கி சிரிச்சிட்டு, என்ன சிடுமூஞ்சி சொன்னது ஷாக்காக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஹோசோக். அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை? சும்மா உன்னை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு. யோங்கி, சரி சரி கோவப்படாத. ஆஸ் அ டாக்டரா உனக்கு தெரியும்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களோட பாஸ்ட்டு மறந்து திருப்பி ஞாபகம் வந்தால் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுன்னு. நீயே ஏன் இப்படி பேசிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஹோசோக்கை பார்த்து கேட்குறாங்க. ஹோசோக் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. கிம் தான், யோங்கி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கிம், ஆக்சுவலி ஜிமினோட ஸ்டேட்டும் இப்போ அப்படி தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு பாஸ்ட் ஞாபகம் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்கிறது தான் நல்லது. ஒரு வேளை அவனுக்கா எல்லாம் ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக அது பெரிய எஃபெக்டை கொடுக்கும். இல்லை அது இங்கே பாருங்கள் கிம், எனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னெலாம் தெரியாது. ஆனால் நான் ஒரு டாக்டராக அவங்கக்கிட்ட சொல்கிறது இது தான். நீங்களே அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ கிம் அப்படியே ஒசோக்கை பார்க்க, ஒசோக்கு எதுவும் பேசல, சைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் சொன்னால் என்ன நடக்கும்னு. ஸோ அவர் அமைதியாக இருக்க கிம்மும் சரின்ற மாதிரி அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்ருக்கிறீங்க. ஆக்சுவலி ஆரம் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பார். பட் சடனாக ஏதோ வாக்குனால ஸோ உங்களை அனுப்பிட்டு அவர் ஏதோ வேலைக்கில் போயிருப்பார். ஸோ நீங்கள் ஆரம்காக அவரோட கிளைண்ட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒய் பொண்டாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்து மறைக்க ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க? இங்கே எதுக்கு வந்த? என்னை எதுக்கு உன் பொண்டாட்டின்னு சொல்லிகிட்ருக்க? அப்புறம் நீ ஏன் பொண்டாட்டி தானே? ஜங்குக், இங்கே பாரு, தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்ருக்காத. இங்கே எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஆ, நான் வந்ததே என் பொண்டாட்டியை பார்க்க தானே. ஜங்குக், ஜஸ்ட் ஸ்டாப் இட். இன்னொரு வாட்டி இதை சொல்லாத. என் பொண்டாட்டி எப்படி கூப்பிட்டா உனக்கு ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. நீங்களா அப்படியே முறைச்சிக்கிட்டே, ஜங்குக் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி இங்கே என்ன பண்ணுற? நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்ன? இங்கே பாரு ஒயன், எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படியே இருக்க போகிற? நான் என்ன எதையும் மறக்கலை ஜங்குக், மறக்கவும் மாட்டேன். போதுமா? ஜஸ்ட் லீவ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட கிளைண்ட்டும் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கிளைண்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஜங்குக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு அப்படியே உங்களே சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்பப்போ நோட் பண்ணுறீங்க. பட் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ இப்போ அந்த கிளைண்ட்டும் அவங்க மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எழுந்து போயிடுறாரு. ஸோ நீங்களும் அங்கே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ ஜங்கு அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த ஹேண்டை எடுத்துகிட்டு, என்ன வேணும் உனக்கு? நீ தான் ஜங்குக், பையன் நான் விளையாடலை, சீரியஸாக சொல்கிறேன். எப்படி ஜங்குக், எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுது? பையன், நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எதுக்குடி எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு? என்னை விட்டு இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஆனாலும் இன்னமும் உனக்கு இந்த கோவம் குறையலையா? எனக்கு உன் மேலே இருக்கிறது கோவம் இல்லை ஜங்குக், வெறுப்பு. அது என்றைக்கும் மாறாது. அப்புறம் எனக்கு உன் மேலே இப்போ எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இப்போ வரைக்கும் நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ அது அப்படியே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு சிரிச்சுட்டு, பார்க்கலாம் பொண்டாட்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோவம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம நம்ஜுன் தான் அப்படியே ஒரு பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஜின் வராரு. ஜின்னை பார்த்து தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்பா வந்துட்டியா, எங்கே வரமாட்டியோன்னு நினச்சேன். நான் வரேம்மா,
சரி, எதுக்கு என்ன வர சொன்னேன்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஆக்சுவலி நான் இதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். என்ன விஷயம் நம்ஜோன்? அது என்னோடய அப்பா ஒய்யனை உனக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காரு. என்ன? ஆமாம், எனக்கு இந்த விஷயம் நேற்றுக்கு தான் தெரியும். நேற்றே நான் உன்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஒர்க் டென்ஷனில் நான் விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது ஜோனு. இங்கே பாரு, எனக்கு நீ வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். புரியுதா? என் அப்பா எப்படியாவது உனக்கு ஒய்யனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ஜூன், என்ன விளையாடுறியா? அவன் என்னை யாங்கன்னு கூப்பிட்றா. நான் அவளை என் சிஸ்டராக தான் பார்க்குறேன். அப்படி எப்படின்னா? இல்லை இல்லை ஜென், என் அப்பா டேக்கு ஒய்யனை மேரேஜ் பண்ணி வைக்க பிளான் பண்ணதே உனக்கு தெரியும்ல, எது ரீசனுக்காகன்னு தெரியும். ஆனால் அதுக்காக இந்த லெவலுக்கு போவாரா? என் அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே. என் அப்பாவை விடு, உன் அப்பாவை பற்றி எல்லாமே தெரியும்ல. காட். சரி, இப்போ என்ன பண்ணுங்கிற? இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது தான். என்ன ஜுனா, விளையாடுறியா? இல்லை ஜின், சீரியஸாக சொல்கிறேன். இல்லை, என்னால் முடியாது ஜின். ஜுனா, இங்கே பாரு, நிச்சயமாலுமே என்னால் இதெல்லாம் முடியாது. இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது. நான் டேக் கிட்டே பேசுகிறேன். டேக் கண்டிப்பாக அப்பா கிட்டே பேசுவோம், புரியுதா? அப்படி இல்லைன்னா நானே அவர்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்காது. அப்படியே ஏதாவது பண்ணாலும் நான் ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ஒயனுக்கு தெரியுமா? இல்லை, அவளுக்கு இன்னும் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சண்டை போடுவாள். சரி, ஓகே, ஒயன்கிட்ட ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசு. அவள் அப்பா கிட்டே பேசட்டும், நானும் என் வீட்டில் பேசுகிறேன். ஆனால் மேரேஜ் கண்டிப்பாக நடக்காது. ஜின், ஏண்டா? இல்லை ப்ளீஸ் ஜோனா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல, நம்ஜோனுக்கும் வேறு வழி தெரியல. சரின்னு அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்போ ஒன் டே நம்ம யூங்கி தான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமோட டோரை தட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரூமில் நம்ம உள்ள ஹோசோக் தான் இருக்கார். கம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூங்கி அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஹோசோக் யூங்கியை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி முறைக்க, யூங்கி என்னப்பா எதுக்கு என்ன இப்படி பார்த்து இல்லை ஓட பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹோசோக் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? அதுவா, சும்மா போர் அடிச்சிச்சு டைம் பாஸ்க்கு அப்படி சொல்லிவிட்டு யூங்கி பாட்டுக்கு போயிட்டு ஹவுஸுக்கு முன்னாடி உட்காடுறாங்க. ஹவுஸுக்கு அப்படியே ஒரு ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்க. இப்போ யூங்கி தான், ஹவுஸுக் என்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன அசால்ட்டாக கேட்குற? யூங்கி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன்ல, நான் தான் நோ சொல்லிட்டேன்ல, பொய் சொல்லாத. நான் எதுக்குடா பொய் சொல்லணும்? சரி, உன்னோட பதில் அதானா? இங்கே பாரு யூங்கி, இந்த லவ் இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை, புரியுதா? எனக்கு ஆல்ரெடி நிறையா ஒர்க் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறையா ஒர்க் ப்ரெஷராக இருக்கேன். நீயும் என்னை டென்ஷன் பண்ணாத. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல, யூங்கி அப்படி சிரிச்சுக்கிட்டே ஷுவர் ஷுவர் அப்படின்னு சொல்ல, யூங்கி டக்குன்னு அவங்க இருக்கிற ஒரு நைஃப் எடுத்து அப்படியே ஒரு ஹேண்டை கிழிச்சிக்கிறாரு. இதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுற பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைஃபை வாங்குறாங்க. ஸோ யூங்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன உனக்கு தான் என் மேலே எந்த லவ் கேர் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பதற? டேய் முட்டாளாட நீ, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இங்கே பாரு, பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹோசோக் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் யூங்கி விடாமல் கையை எடுத்துகிட்டு, தேவையில்ல. டேய் யூங்கி, என்ன விளையாடுறியா? ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, கையை கொடு. தேவையில்லன்னு சொன்னேன், உனக்கு தான் என் மேலே லவ் இல்லைல்ல, அப்புறம் என்ன? காட், இந்த பைத்தியம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கியோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. யூங்கி அப்படியே ஹோசோக்கே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஹோசோக் அப்படியே யூங்கியை பார்த்துட்டு, என்ன பைத்தியமாடா, எதுக்கு இப்படி பண்ணுற? எனக்காக இப்படி பண்ணுமா என்ன? மற்றவங்களுக்காகவும் இப்படி தான் பண்ணுவியா? நான் யாருக்காகவும் இப்படி பண்ண மாட்டேன். ஆனால் உனக்காக இதை என்ன, இதை விட அதிகமாகவே பண்ணுவேன். ஏன்டா? பிகாஸ் ஐ லவ் யூ. யூங்கி சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்? இங்கே பாரு ஹோசோ, நான் சொன்னதை சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நீ இப்போ எந்த சிச்சுவேஷனில் இருக்கான்னு. நான் உன்கிட்ட எதையும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் உன்னை இப்போ லவ் பண்ணல, கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை தேடாத இடமில்ல, இப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்.
என்ன சொல்கிற? ஆமாம், நீ காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன? இங்கே பாரு, எனக்கு புரியல யுங்கி, நீ என்ன சொல்கிற? 5 years ஆனா? ஆமாம், 5 years தான். நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் உனக்கு என்ன தெரியாது. நீ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எங்கே போனேன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டேன். நானும் நிறைய இடத்துல தேடினேன், ஆனால் எங்கே தேடி நீ கிடைக்கல. அதுக்கப்புறம் 2 years கழித்து திரும்ப உன்னை பார்த்தேன். அப்போவும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம்தான் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ தினமும் அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சே தான் அன்றைக்கி நான் அந்த காட்டுக்குள்ளே பைக்கை போட்டு கீழே விழுந்தேன். அப்போது இதெல்லாம் என்னோடய பிளான் தான். டேய் ஃப்ராடு! ஆமாம், நான் ஃப்ராடு தான். ஏன்னா எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி சிரிக்க, ஓசோக்கு அப்படியே யுங்கியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ இப்போ யுங்கி தான், சரி சரி எனக்கு பசிக்குது, வா சாப்பிட போகலாம். நான் வரல. ஓசோக் எனக்கு பசிக்குது. டேய் என்ன அப்படி பண்ணுற? போ, உனக்கு பசிக்குதுன்னு நீ போய் சாப்பிட வேண்டியதானே. அது எப்படி? இவ்வளோ நேரம் நம்ம ஒன்றா தானே சாப்பிட்டோம். யுங்கி எனக்கு பசிக்குது, நீ வரியா இல்லையா? சரி சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக்கும் போகிறாங்க. ஆக்சுவலி யூங்கி ஓசோக்காகவே இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருப்பார். யூங்கியும் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் தான். ஸோ 2 பேருமே இவங்க இங்கே ஜாயின் பண்ணது வந்து 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க லஞ்ச் டைமு. ஸோ டைம் கிடைக்கிறப்ப 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் யூங்கி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு ஹோசோக்கை. ஸோ இப்போ 2 பேருமே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூங்கியால் அப்படி சாப்பிட முடியல. ஆக்சுவலி அவர் ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவரோட சாப்பிட முடியல ஸ்பூன்லேயுமே. இதை ஹோசோக் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது உனக்கு தேவையா? தேவையில்லாமல் ஹேண்ட்லாம் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இதெல்லாம் உனக்கு தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் திட்டிக்கிட்டே அப்படியே அவர் கையில் இருக்கிற ஸ்பூனை வாங்குறாங்க. யோங்கி அப்படியே ஹோசோக்கே பார்த்துட்ருக்க. ஹோசோக் அப்படியே ஃபுட்டை எடுத்து யோங்கிக்கு ஃபீட் பண்ண யோங்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே நீ காட்டுற இந்த கேர் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹோசோக் அப்படியே முறைச்சிக்கிட்டே ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஹோசோக்கோட மொபைல் தான் ரிங் ஆகுது. ஸோ ஹோசோக் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா கிம் கிட்ட இருந்தால் கால் வந்திருக்கு. ஸோ ஹோசோக் அப்படியே அட்டன் பண்ண அந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஹோசோக் அப்படியே ஸ்பூனை கீழே போட்டு இவங்க நீங்கள் பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஏ என்னாச்சு? இல்லை ப்ளீஸ், எது கேட்காது. இல்லை நானும் வரேன். இல்லைடா நீ இல்லை நானும் வரேன். இப்படி நீ போனீன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கேயும் கூட வராங்க. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே காரை ட்ரை பண்ணிக்கிட்டு நேராக கிம்மோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வந்து பார்த்தா அங்கே மினி அப்படியே மயங்கி இருக்காரு. அவர் உடம்பெல்லாம் அப்படி ஸ்வெட் ஆகிருக்கு. கிம் அப்படியே அழுந்துக்கிட்டே மினி அவரோட லேப்பில் படுக்க வச்சுருக்காரு. ஹோசோக் தான் அப்படியே வேகமாக வந்துட்டு டே என்னாச்சு? மினிக்கு என்னாச்சு? தெரியல தெரியல அது நான் ஒரு வாக்கு விஷயமாக வெளியில் போயிருந்தேன். திரும்பி வந்து பார்க்கும்போது மினி இப்படி இருந்தான். எனக்கு பயமாக இருக்குது அசோக். மினிக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. ஃபஸ்ட்டு தூக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மினியை தூக்கிட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் நம்ம வீமினை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டே ஒரு மீட்டிங்க்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கிறாரு. ஜிமின் தான் அப்படியே ஃபைல்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். டே தான் சரி ஜிமின், நான் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு. ஈவினிங் நான் முடிஞ்சால் கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே டே, நீயும் பார்த்துக்கோ. சேஃபாக போயிட்டு சேஃபாக வா. ஓகேடா பாய் அப்படின்னு சொல்ல இப்போ ஜிமின் தான் டே என்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? இல்லையே, மொபைல் கேஸ் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் நல்லா யோசி அப்படின்னு சொல்ல இப்போ டே அப்படியே லைட்டாக யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு ஸ்மைலோட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வந்துட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து போகிற டேவியே பார்த்துக்கிட்டே ஜிமின் நிற்கிறாரு. டே போன கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு காரு உள்ளே வருது. ஜிமின் யார் இது அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது டேவோட அப்பா. ஸோ அப்படியே கார்லேருந்து இறங்கி உள்ளே வராரு. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு, எதுவுமே பேசல. அந்த இடத்துக்கு ஜின் வராரு. ஸோ ஆக்சுவலி ஜின்னும் வீட்டில் தான் இருந்திருப்பார். ஸோ ஜின் வந்துட்டு பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன ஜின், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பர்மிஷன் கேட்கணுமா என்ன? இல்லைப்பா திடீர்னு வந்திருக்கீங்க,
நீங்கள் வரேன்னு சொல்லவே இல்லையே. ம் இல்லை, சும்மா தான் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்க ஜிம்மின் நக்கலாக சிரிச்சிட்டு, என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க? மீட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சுல, கிட்டத்தட்ட 2.5 years ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படியே ஜிம்மினை பார்த்துக்கிட்டே, எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் மிஸ்டர் ஃபாக் ஜிம்மன்? என்ன நீங்கள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல்? இல்லை அங்கிள், நான் இன்னும் எதையும் மறக்கலை, நீங்கள் பண்ணதையும் மறக்கலை, ஹார்ன் பண்ணதையும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிந்தா ஒன்றும் புரியாமல் என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு. இப்போது டேவோட அப்பா தான், பரவாயில்லையே, இப்போ கொஞ்சம் போல்டாக பேசுகிறேன், அப்புறம் உங்ககிட்டலாம் இப்படி தானே பேசணும் அங்கிள். பரவாயில்ல ஜிம்மன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஆனால் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆமாம் அங்கிள், அவங்கக்கிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல, அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஜிம்மன் அங்கிள், இது என்னோடய வீடு. சரி, என் ஹஸ்பண்டோட வீடு. கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போட்டி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய கோவமாக உட்காடுறாரு அங்கே இருக்கிற சோஃபாவில். ஜிம் தான் ஒன்றும் புரியாமல் 2 பேர்த்தையும் மாற்றி பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே கிம் கால் மேலே கால் போட்டுட்டு, ஜிம்மன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அவர் தான், நீ சொன்னது உண்மைதான், நானும் எதையும் மறக்கலை, நீயும் எதையும் மறக்கலை, ஆனால் நீ சொன்னல ஹான் கூடிய சீக்கிரமே அவன் டேவை மீட் பண்ண போகிறான். சாரி, இன்னைக்கு டே ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கான்ல, அந்த மீட்டிங்கே ஹான் கூட தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நேமை இதை கேட்டதுமே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவருக்குள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாகுது. அவர் பயப்படுறது அவர் ஐஸ்லேயே தெரியுது. இதை பார்த்துட்டு ஸோ கிம் அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மக் பண்ணுறாங்க. ஜிம் தான், பா என்ன பேசுகிறீங்க ஜிம்மன், என்ன யார் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மன், யங் இங்கே பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். எங்கடா? இல்லை, நான் டேவை பார்க்கணும். டேய் என்ன, அவன் மீட்டிங்க்கு போயிருக்கான், அவனே வந்துடும். இல்லை, நான் இப்போவே டேவை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வேகமாக அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு கிம் அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம் தான், பா இங்கே என்ன நடக்குது? ஜிம்மன் எதுக்காக எப்படி போகிறான்? யார் அந்த ஹான்? டேக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லி சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் இல்லை ஜிம், அது சும்மா ஒரு கேம்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே எழுந்திருக்கிறாரு. பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அவர் அப்படி நின்றுட்டு ஜின்னை பார்க்குறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, ஆனால் இன்னமும் ஜிம்மனோட விஷயத்த நீங்கள் மறைச்சி தான் வச்சுருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது, ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னப்பா அது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஜின், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. பா எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் டேக்கு, நீங்கள் டேவோட லைஃப்பில் விளையாடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே அவன் எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த 2 yearsஆ அவன் நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான், யாரை பற்றியும் எதை பற்றியும் தெரியாமல். இப்போ தான் அவன் ஏதோ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கான். திரும்பவும் அவனை அப்படி ஒடுக்கி ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சிடாதீங்க. ஜென், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், நீ எனக்கு சொல்லாத. அப்புறம் இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரமே உனக்கும் ஒய்யனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகு. என்ன? ஆமாம், நானும் ஒய்யனோட அப்பாவும் பிளான் பண்ணிட்டோம். பா இல்லை, என்னால் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்ல முடியாது. உங்ககிட்ட யார் பர்மிஷன் கேட்டது? நான் ஆர்டர் தான் போடுறேன். நீயும் ஒய்யனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? ரெடியாகு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜின்னுக்கு தான் என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ அவர் அப்படியே கன்ஃபியூசிங்காக அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே வேகமாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இல்லை டே, இல்லை, நீ மட்டும் அவனை மீட் பண்ணிடவே கூடாது, ப்ளீஸ் டே,
ப்ளீஸ். சடனா காரும் ஸ்டாப் ஆகிடுது. ஜிமினுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே வேகமாக காரை விட்டு இறங்கி என்ன பிரச்சனைன்ற மாதிரி பார்க்குறாரு. பட் என்னன்னே அவருக்கு புரியல. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு லிட்ரலி டே மட்டும்தான் மைண்டில் இருக்கார். அடுத்து என்ன பண்ணுன்னே அவரால் யோசிக்க முடியல. ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கார். அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு வண்டி அவரை இடிக்கிற மாதிரி வருது. ஸோ ஒரு செகண்ட் அவர் கவனிக்கவே இல்லை. அப்போ யாரோ ஒரு பர்சன் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஒரு ஓரமாக இழுக்கிறாங்க. ஜிமின் அப்படி பயந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் அப்படியே ஜிமினை பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் முன்னாடி ஹோபி நிற்கிறாரு. ஹோபியை பார்த்ததுமே ஜிமின் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹோபி என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா இது, எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் ஏன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை டேக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஜிமின் ஏன்டா அப்படி பைத்திய மாதிரி டேட்டேனே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜிமினா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஏன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை டேக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, இது ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அலறாரு. ஹோபி ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஸோ ஹோபியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிற அட்ரஸ்க்கு அப்படியே காரை ட்ரை பண்ணுறாரு. ஜிமின் லிட்ரலி அழுதுகிட்டே தான் வராரு. இப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹோபி காரை ஸ்டாப் பண்ணாரோ இல்லையோ, ஹோபி நிறுத்துறதுக்குள்ளேயே ஜிமினோடைய வேகமாக இறங்கி குடுன்னு உள்ளே ஓடுறாரு. ஸோ உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் கேட்குறாங்க. ஸோ அவங்களும் இல்லை சார் அவங்க இப்போ தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு அவ்வளோதான் என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்காக நிற்கிறாரு. இப்போ ஹோபி வந்துட்டு ஜிமின் என்னாச்சு, இல்லை இல்லை கிளம்பிட்டாங்களா, சரி இப்போ அவன் எங்கே போயிருக்க போகிறான், ஆஃபீஸ்க்கு தானே போவான், இல்லையா தெரியல, சரி வா ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படி ஜிமினை கூட்டிக்கிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு கேட்டால் அங்கேயும் டே இல்லை. ஜிமினுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது. லிட்ரலி அவருக்கு பாடியெல்லாம் கூட ஷிவர் ஆகுது. இப்போ ஹோபி தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜிமின் அப்படியே திரும்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விஷயம் புரியல, உனக்கு டே அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அப்போ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அவர் உன்னை பார்க்க எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு தெரியுமா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன் தெரியுமா, ஆனால் இப்போ கூட என்னை பார்த்ததுக்கப்புறமா கூட நீ டேவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்க. எனக்கு புரியல ஜிமின், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் உனக்கு எங்கள் 2 பேர்த்து மேலே எந்த லவ் அண்ட் கேர் இல்லவே இல்லைல்ல, இப்போ வரைக்கும் உனக்கு அப்பாவை பற்றி யோசிக்கவே தோணலைல்ல, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியுமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். இப்போ ஹோபி தான் இங்கே பாரு, இன்னைக்கு நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதா இல்லை, என் கூட நீ இப்போ வர, இல்லை இல்லை நான் அப்புறமா வந்து இல்லை, இந்த செகண்ட் நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் பட்டே அப்படியே அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜின் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. டே தான் ஏன் என்னாச்சு, ஏன் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, டே வந்துட்டியா, சரி ஜிமின் எங்க, ஜிமினா ஜிமின் வீட்டில் தானே இருந்தான், இல்லை டே அவன் உன்னை தான் பார்க்க வந்தான், என்னையா, இல்லையேயா அவன் வரலையே, டே இல்லை நீ போகிற அந்த மீட்டிங்க்கு தான் வந்திருந்தான், அவன் உன்னை தேடி தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. சுட்டே ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அவன் உன்னை தேடி தான் வந்தான், அதுவும் ஏதோ ரொம்ப பதட்டமாக பயத்தோடு ஓடி வந்தான்டா, நீ என்ன வரலன்னு சொல்கிற, இல்லையா நான் நான் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டேவும் பயப்படுறாரு. ஸோ இப்போ ஜின் ஒருவேளை அவன் அங்கே இல்லைன்னு நேரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தானா தெரியலையே, சரி ஓகே நீங்கள் இருங்க நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் ஜிமின் வந்தாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு இந்த பக்கம் ஜின்னும் டேவும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறாங்க கால், ஆனால் போகவே இல்லை. டேக்கு டைம் ஆக ஆக கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, ஜிமின் இல்லைடா அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது, கண்டிப்பாக அவனே வந்துடுவான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மொபைலே பார்த்துட்டு. ஓகேடா இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டில் நான் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த சீன் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை கிளியரிஃபை பண்ணுறேன். ஓகேவா,
அண்ட் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.